நேற்று கரூரில் வந்து இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் 36 மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிஹர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது, டைரெக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வேணால் வீட்டில் எங்கே வேணால் வந்து கைது செஞ்சுக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு. இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட. ஏனென்றால் ஒரு கூட்டம் மாத்திரமே ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில்தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்த பிறகும் அடிப்படை காரணம் தாவேக்கால எழுதி கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு 27,000 பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு. நிர்வகிக்கக்கூடிய திறமை அதை சரியான தகவலை கொடுக்காமல் எல்லாத்தையும் தப்பிச்சு மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன வேணா தப்பு நடந்து போச்சுங்க, நடந்து போச்சு. ஆனால் ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணுன்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைங்களையோ அதில் 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி ஃப்ளைட்டில் போக வேண்டிய அவசியமே இல்லை. கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும். ராத்திரி 10 மணிக்கு மேலே இங்கே முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்கே வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போயிருக்கார். அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துலையே தான் அந்த 24 ஹவர்ஸ் இருந்தார். அன்பில் மகேஷ் அவரும் அங்கே 24 ஹவர்ஸ் இருந்தார். அரசு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்த பிறகு நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போடுறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துலேருந்து ஓடி போகிறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. இன்றைக்கி என்ன வேணால் சொல்லலாம், நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றுன்னு சொல்லலாம். இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால். போலீஸ் விசாரணை நடக்குது. டெல்லியிலேருந்து 8 எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதில் யாரையும் நான் குற்றம் சொல்லலை. அரசியலுடைய முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டார் விஜய். அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன்னா, சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. நிறைய பேர் எழுச்சிட்டாங்க, சாம்பல் வந்துருச்சு. இப்போ போய் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போகிறீங்க? அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்கள் போகாமல் இப்போ இன்னும் 10ஆம் நாளைக்கு போகிறேன், 16ஆம் நாள் போகிறேன், நான் 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம், நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஒரு 10 வயசு குழந்தைய உங்களால் கொடுக்க முடியுமா? உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்கங்க. வெறும் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. இது இப்போ இல்லை. பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுகிறார் மெரினால, 1 லட்சம் பேர் கூட்டம். தெரிஞ்சுக்கங்க, கூட்டம் வரும், நடிகனை பார்க்க கூட்டம் வரும். ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் 53 தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? நான் 600 அனாதை பிணைங்களை அடக்கம் பண்ணிருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? அப்படி பார்த்தால் நான் விஜயை விட பெரிய நடிகர் இல்லை. ஆனால் விஜயை விட அந்த நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் கற்றுக்கணும். சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டார். தமிழக அரசு விஜயை அரெஸ்ட் பண்ண மாட்டார். அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலாம்னு நினச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும். அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டு 6வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் அரசு இந்த திமுக அரசு. அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இல்லை. இவர் கமலஹாசன் வந்தார், கடைசியில் எங்கே வந்தார்? திருப்பியும் திமுகவுடைய கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாமல் இங்கே வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத
நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக கையாண்டிருக்கும் இந்த விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நடிகர் திலகம் அவர்களோட 97 98 போகிற பிறந்த நாள் அரசு விழாவாக என்னைக்கு அதை எடுத்தாங்களோ அது கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அருமையாக அப்பாவுக்கு மரியாதை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் அப்படி ஒரு மரியாதை பண்ணதில் அண்ணன் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவின் ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் 100வது ஆண்டு வர இருக்குது. இருந்தாலும் இந்த தருணத்தில் கரூரில் பல பேரை இழந்த குடும்பங்கள் வாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து, இன்னும் ஹாஸ்பிட்டலில் பல பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பாவை வேண்டிக்கிறேன். வணக்கம். சென்னையில் சில முக்கியமான சாலைகளுக்கு குறிப்பாக சிவாஜி ஐயாவுடைய பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை இருக்கு. சின்ன தெருக்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. இது அரசுக்கிட்ட பேச வேண்டிய விஷயம். அது நீங்கள் அது மாதிரி ஏதாவது இல்லை மற்ற நகரங்களுக்கு சிவாஜியினுடைய புகழை பரப்புற மாதிரி இல்லை, நம்ம இங்கே சிவாஜி கணேசன் ரோடுன்னு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு இருக்குது. மற்ற நகரங்களில் அது வரும். ஒரு வேளை 100வது ஆண்டில் ஒரு வேளை செலவு வைப்பாங்க. ஆமாம், வைக்க இருக்கிறோம். பல பேர் என்ன எல்லாம் அப்பாவோட ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போய் நம்ம அண்ணன் சிஎம் கிட்டேயோ இல்லை தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்ல இருக்கோம். அது திட்டம் வரும்போது நீங்களாம் வீட்டுக்கு வருவீங்க, சாப்பாடோடு நான் சொல்லுவேன் என்னன்னு. ஓகே, தேங்க்யூ. நன்றி.